யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயர். குரு கிருபை அப்படிங்கிற குரு நாம தேடி போறதில்லை, அவர் நம்மளை தேடி வருகிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் சாமி கூட 1983 போனேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரி வந்துகிட்டே இருந்தது. அப்ப சாமி நாங்க கசின் பிரதர், நானு, பார்த்திவன், சரவணன் எல்லாரும் போயிருந்தப்ப சாமி ஒரு வார்த்தை கேட்டார். இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லுவார். நான் செய்தேன் சொல்லக்கூடாது, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். உனக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, ராமனை பிடிச்சா ராமநாம சொல்லு, கிருஷ்ணனை பிடிச்சா கிருஷ்ண நாம சொல்லு, இயேசுநாதரை பிடிச்சா இயேசு நாம சொல்லு, அல்லாவை பிடிச்சா அல்லா நாம சொல்லு. இதுதான் இந்த பிச்சைக்காரன் உங்களோட பிச்சை கேட்கிறது, காசு பணம் கேட்கிறது. இதுதான் அவர் நம்மகிட்ட பிச்சையாக கேட்கிறார். அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். 1. நம்பர் 2, யார் தம்பி இந்த பிச்சைக்காரனை உங்களுக்கு சொன்னது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நாங்க 5 பேர் சாமி வீட்டுல உட்கார்ந்துருக்கோம். ஒவ்வொருத்தரையா கேட்டார். என்னுடைய பெரியம்மா தூத்துக்குடி, அவங்க ஆசிரமத்துல இருக்காங்க இப்ப, ராஜேஸ்வரி. எனக்கு பெரியம்மா அவங்க தான் எங்களுக்கு சாமியை முத இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னா, எங்களுடைய பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த உடம்பை சரியாக்குவதற்காக நீ இப்படி ஒரு மகான் இருக்காரு, நீங்க போங்கன்னாரு. அப்பெல்லாம் எங்களுக்கு சாமியார்கள் மேல எந்த நம்பிக்கையும் கிடையாது, சாமி மேலே கிடையாது. ஏன்னா எங்க ஃபேமிலி தீக்கா ஃபேமிலி. ஒரு தடவை அருப்புக்கோட்டையில் பங்குனி பொங்கல் திருவிழா அப்ப அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போவோம். குலதெய்வம் சாமி கும்பிடுவாங்க, அது ஒரு தடவை போவோம். இந்த 2 மட்டும்தான், வேற எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. எங்க ஐயப்பா, என்னுடைய தாத்தா நீ போனேன்னா கடவுள் உன்னைய சோதிப்பார் அப்படின்னு எங்களை சொல்லி வளர்த்தாங்க. அதனால எந்த கோயிலுக்கும் போறதில்லை. இப்ப இவருக்கு உடம்பு சரியில்லை. என்னுடைய இன்னொரு சித்தப்பா, அதாவது அந்த எங்க பெரியப்பாவுடைய கடைசி பிரதர் டாக்டர், டாப் டாக்டர் இன் தமிழ்நாடு அந்த நேரம். இப்ப இவங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே அவரும் எல்லா டாக்டர்டையும் காமிச்சு, இப்ப அந்த காலத்திலே அவர் அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கால ஒரு டாப் டாக்டரா இருக்காரு. அப்ப இந்த மாதிரி இவருக்கு இப்படி டிசீஸ் இருக்கே, இதை கியூர் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு இங்க இருக்கிற டாக்டர் பூரா ஒண்ணும் முடியாதுட்டாங்க. அமெரிக்கால போய் அந்த டாக்டர் அங்கேயும் அவர் போய் எல்லாத்தையும் கேட்டார். அங்கேயும் கை விரிச்சிட்டாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இருக்கிற மாதிரி அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், லிவரை மாற்றி வைக்கணும், வேற ஆள்கிட்ட இருந்து எடுத்து வைக்கணும். அந்த காலத்துல அது கிடையாது. இப்ப இந்த காலத்துல ஹார்ட் மாத்துறாங்க, லிவரை மாத்துறாங்க, கிட்னி மாத்துறாங்க, எல்லாம் மாத்துறாங்க. பட் அந்த காலத்துல அது கிடையாது. இப்படி இருக்கும்போதுல எங்க பெரியம்மா இந்த சாமிட்ட அப்ப எல்லாம் போவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ போய் திருவண்ணாமலை போய் சாமியை பாரு, சாமியை பாருன்னு 1 வருஷமா சொல்றாங்க. நாங்க கேட்கவே இல்லை. எங்க பெரியப்பாவா ஒரு நாள் உணர்ந்து, அரே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு தடவை போய் தான் பார்ப்போம். நம்பிக்கை இல்லாமல் போனோம் அவரை பார்க்கறதுக்காக திருவண்ணாமலை. அப்ப சாமி என்ன சொன்னாரு, இந்த பிச்சைக்காரன் இந்த டிசீஸை கியூர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரே கண்டிஷன், ஏன்னா குரு கிருபையில குரு என்ன சொன்னாலும் செய்யணும். அதே மாதிரி அதே குரு நாம என்ன சொன்னாலும் கேட்கணும். இதுதான் அந்த குரு கிருபை. இப்ப சாமி என்ன சொல்றாரு, நீ இந்த பிச்சைக்காரன் சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்க பெரியப்பா நிறைய ஸ்டேஜ்ல அவர் சொன்னதை கேட்கல. ஏன்னா நம்பிக்கை இல்லையே, எப்படி கேட்பாரு?
அப்படி கேட்காம இருக்கிறவங்கள அவருடைய டிசீஸ் வந்து மோசமாயிட்டே வருது. நாங்கெல்லாம் வந்து அப்ப 7th 8th படிக்கிறோம், சின்ன பையன். எங்கிட்டலாம் யார்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு குருவை பார்க்க போறோம், இந்த மாதிரி இதுக்காக போறோம்னு என்கிட்ட சொல்றது இல்லை. நாங்க விளையாடும் போதுல எங்க காது வாக்குல எங்களுக்கு விழுந்த செய்திகள் இது. அதுக்கு பிறகு உடம்பு சரியில்லாம போய் பிறகு அமெரிக்கா போறேன்னு சொல்றாரு எங்க பெரியப்பா, ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி போறாரு. ஆனா ட்ரீட்மெண்ட் சாமி வந்து பெர்மிஷன் கொடுக்கல. பிறகு சரி நீ அமெரிக்கா போ, ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பார்க்கணும், ஊர் சுத்தி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்க பெரியப்பா என்ன பண்ணிட்டாரு, வாழ்க்கையில ஒரு தடவை, அந்த காலத்துல அமெரிக்கா போறதுன்னா மிகப்பெரியது, இந்த காலத்துல வந்து அது ஈஸியா போயிடுச்சு. அந்த காலத்துல அமெரிக்கா போறது மிகப்பெரிய ஒரு சாதனை மாதிரி. ஒரு ஃபேமிலியில வந்து ஒருத்தங்க போறாங்கன்னா மிகப்பெரியது. அப்படி இருக்கணும்னே நான் வந்து ஊர் சுத்தி பார்க்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு, ட்ரீட்மெண்ட் அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருந்து சாமிக்கு ஒரு தபால் எழுதுறாரு, இந்த மாதிரி நான் சாமி நீங்க வந்து ஊர் சுத்தி பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா ஊர் சுத்தி பார்த்துட்டேன் அப்படின்னு. சாமி வந்து நாங்கெல்லாம் அவருக்கு மேற்கொண்டு மோசமாயிருச்சு, அமெரிக்கால இருந்து வந்துட்டாரு, மேற்கொண்டு மோசமாயிருச்சு. அப்படி இருக்கும் போதுல சாமியை போய் பார்க்க போறோம், மன்னிப்பு கேட்க போறோம், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, எப்படியாவது இவரை காப்பாத்தணுமே அப்படின்ட்டு போறோம். 6 மணிக்கு போறோம் சாயங்காலம். சாமி அந்த அவர் வீட்டுல வந்து 2 மாடாப்பள்ளி மாதிரி இருக்கும் லைட், அந்த லைட்டு அவர் போடவே இல்லை. லைட்டு போடல, 6:30 ஆயிடுச்சு, லைட்டு போடல, அந்த டர்பனையும் கழட்டிட்டார். இப்ப எங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு, என்ன இப்படி ஒரு இன்சிடென்ட் சாமி செய்யறாரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பிறகு கெஞ்சி கூத்தாடி சாமி நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னொரு அடிகளார் அப்படிங்கிறவர்கிட்ட அனுப்புறாரு. அவர் என்ன செய்யறாரு, கத்திரிக்காய், சுட்ட கத்திரிக்காய் சாப்பிடுங்க இந்த டிசீஸுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சுட்ட கத்திரிக்காய் எதுல சாப்பிடணும்னா அந்த எருகு, நம்ம சாணியில செய்வோமே அந்த எருகுல சுடணும், சுட்டு சாப்பிடணும். அவர் ஒரு நாள் சாப்பிட்டார், சாப்பிடவே முடியல. ஆனா ஒரு ட்ரீட்மெண்ட்னு சாப்பிட்டு இருந்திருக்கணும், பட் சாப்பிடல. அது பிறகு அந்த சொன்னடி கேட்காதனால அது அப்படியே 1986 84ல எங்க பெரியப்பா இறந்து போயிறாரு. இறந்து போனோடனே எங்களுக்கு வந்து ஒரு வேகம், இவர் கடவுள்னு சொன்னாங்களே, இந்த இதை கியூர் பண்ணிடுவேன்னு அவரு நம்மகிட்ட சொன்னாரு. அப்ப அவர் ஒரு கடவுளா அப்படின்னு செக் பண்றதுக்காக நாங்களாம் 8th அந்நேரம் படிக்கிற ஸ்டேஜ், அப்ப செக் பண்ணணும். அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரை காஃப் வந்து ஒரு 6 மாசம் இருந்துச்சு, வறட்டு இருமல். அந்த இருமல் மாத்திரை மருந்து டாக்டர் என்ன சாப்பிட்டாலும் போகல. நானும் எவ்வளவோ மெடிசின் சாப்பிட்டேன், எவ்வளவோ இது பண்ணி பார்த்தேன், போகல. அப்ப எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு தாட் என்ன வந்துச்சுன்னா, இவர் கடவுள்னு சொல்றாங்களே, கடவுளா இருந்தால் இந்த டிசீஸை அவர் கியூர் பண்ணட்டும், இல்லாட்டி செத்து போறோம். ஏன்னா எங்க அம்மா என்ன சொல்றாங்க, டிபி வந்துருச்சு உனக்கு. ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, டிபிக்கு மருந்து கிடையாது, இப்ப நிறைய இருக்கு. டிபி வந்து நீ செத்து போயிருவாங்க. ஆனா எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, அவரை பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் பாத்துக்குவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி, அவரை பார்க்காமல் அவர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு. சோ இப்படி இருக்கும் போதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நாங்க வந்து சாமியை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நானு எங்க பெரியமா, அந்த ராஜேஸ்வரி சொன்னனே அந்த பெரியமா, எல்லாரும் சேர்ந்து சாமி சன்னதி தெரு வீட்டுக்கு போறோம். பிசின்னு எங்களை விடவே உள்ள ஒரு மணி நேரம் வெளியே காத்துட்டே இருந்தோம். கடைசியில நாங்க வெயிட் பண்றதை பார்த்து சரி உள்ளே வருவோம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் உள்ள போனோம். சாமிக்கு பிடிச்ச, அந்த காலத்துல சாமிக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும்.
சப்பாத்தி, தயிர் வடை, இது மாதிரி நிறைய பிடிக்கும். அதெல்லாம் செஞ்சு கொண்டு போறோம். போய் எல்லாத்துக்கும் சாமி வந்து என்ன சொன்னாரு, எல்லாத்துக்கும் நீங்க சர்வ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சர்வ் பண்ணாரு. அங்க ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க இருக்காங்க. நாங்க ஒரு 5 பேர் எல்லாரும் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். சாமி கடைசியில பிரசாதம் கொடுத்து கிளம்ப போற ஸ்டேஜ். அந்த பிரசாதம் கொடுத்து எங்களை எல்லாம் ஊருக்கு போக சொல்றதுக்கு இல்ல ரூமுக்கு போக சொல்றதுக்கு கிளம்புறது ரெடியா இருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல பார்த்து எங்க பெரியம்மா வந்து சொல்றாங்க, சாமி இவன் வந்து 6 மாசமா இருமல் இருக்கு, இவன் கேட்டா உங்களை சொல்றேன், நீங்க தான் சரி பண்ணுவீங்க சொல்றேன் சொன்னோடனே சாமி சொன்ன வார்த்தை, இந்த பிச்சைக்காரன் டாக்டர் கிடையாது, நீ ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போ, அவர் சரி பண்ணுவார் அப்படின்னு எனக்கு பயங்கர கோபம். இவரை நம்பி மாத்திரை சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல, இவர் டாக்டரை போன்னு சொன்னதுக்கு இவர் வேணுமா அப்படின்னு எனக்கு கோபத்துல இருந்தேன். நான் எப்பயுமே என்னை வந்து கடைசி உட்கார வச்சிருவாரு. எங்க பெரியம்மா அவருக்கு எதிர்த்து உட்கார்ந்துருக்காங்க. இப்படி சொன்னோடனே எனக்கு இப்படி இதுதான் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு பிறகு பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டாரு. அனுப்பினோடனே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே எங்க பெரியம்மா சொல்றாங்க, உனக்கு சாமி மருந்து கொடுத்துட்டாரு தெரியுமான்னு கேக்குறாங்க. இல்ல சார், இல்ல பெரியம்மா எனக்கு தெரியல அப்படின்னு. இல்ல, சாமி வந்து அங்க ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்கிட்ட வந்து கேட்டாரு, உங்க அம்மா உனக்கு இருமல் வந்தா என்ன செய்வாங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இது எனக்கு கடைசியில இருந்தனால எனக்கு அங்க என்ன பேசினாங்கன்னு கேட்கல. அவர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எங்க அம்மா பச்சை பால் பச்சை முட்டை குடிப்பாங்க. இவ்வளவுதான் கான்வர்சேஷன். இந்த 2 பேருக்கு தான் நடந்துச்சு. என்கிட்ட மருந்துன்னு சொல்லல, யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லல. வெளியே வந்து எங்க பெரியம்மா என்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே நான் வந்து என்ன செய்யறேன், நேர வீட்டுக்கு மறுநாள் வர்றோம். எங்க அம்மாட்ட சொல்றோம், இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்காராம், மருந்து எனக்கு கொடுத்துட்டாராம், நான் அதை சாப்பிட போறேன்னு. ஏன்னா எங்க ஆபீஸ்ல வந்து மாடு இருக்கு, பால் வரும், பச்சை பால் கொடுக்க முடியும். எங்க அம்மா சொல்றாங்க, அடே ஏற்கனவே டிபி மாதிரி இருக்கு உனக்கு, இன்னும் பச்சை பால் பச்சை முட்டை குடிச்சா மேற்கொண்டு டிபி கூடிரும், நீ செத்து போயிடுவேங்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், சாமி சொல்லிட்டாரு, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் இது குடிக்க போறேன்னு. அவங்களுக்கு தெரியாம ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் இது முட்டை, ரெண்டையும் உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில 8 மணிக்கு குடிச்சேன் நான். அந்த இருமல் 6 மாசமாக இருந்த இருமல் 8 மணில இருந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 4 மணிக்கு 0 ஆயிடுச்சு. சாமி வந்து டைரக்டா சில விஷயங்கள் சொல்லலைன்னாலும் யார் மூலமாவது அது நடக்கும். என்கிட்ட டைரக்டா அவர் மருந்து சொல்லவே இல்லை, ஆனா அது நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாமி வந்து டைரக்டா சில பேருக்கு சொல்லுவாரு, இன்டைரக்டா சில பேருக்கு சொல்லுவாரு. இன்னொன்னு, புதுசா வந்தவங்களுக்கு நிறைய நடக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் அந்த காலத்துல அனுபவிச்சது நிறைய. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ், ஆன்மீகத்துல வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ் வரும்போதுல சில நேரம் சாமி வந்து நேற்று சொன்னாரே கசைக்கு புளிவார், அது நடக்கும். அந்த நேரத்தில் அவர் எதிர்பார்க்கிறது அந்த நம்பிக்கை, உற்றானா இல்லையா, அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு உதாரணம் சொன்னேன். எங்க அப்பா எல்லாரும் நாங்கெல்லாம் வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு 100 பேர் குத்துவிளக்கு பூஜைக்காக சாமி முன்னால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணணும்னு சொல்லி எல்லா டிவோட்டிஸ், ஏன்னா அருப்புக்கோட்டையில அப்ப நிறைய டிவோட்டிஸ் வந்துட்டாங்க, கூட்டு போனோம் பஸ்ல, 2 பஸ்ல. அவர் சாமி வந்து ஓயா மடத்துல எல்லாரையும் வர சொல்லுங்கன்ட்டாரு. இங்க இருந்து நேரம் எல்லாத்தையும் கொண்டு போய் உட்கார வச்சு குத்துவிளக்கு பூஜை நடக்குது. சாமி இப்படியே அந்த விசிறியை தூக்கிட்டு இப்படியே ஒரு ரவுண்ட் வர்றாரு. அதுல ஒரு லேடியை பார்த்து சிரிப்பாரு, சிரிச்சிட்டு வருவாரு. அவங்களுக்கும் என்னடா அவங்கள மட்டும் பார்த்து சிரிப்பாரு.
எதுக்காக இப்படி சிரிக்கிறாருன்னு சொன்னோடனே பிறகு குத்தூல பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நாங்க வெளியே வரோம். சாமி வந்து சிகரெட் பிடிப்பார். சார்மினார்ங்கிற ஒரு இருக்கிறதுலே மோசமான சிகரெட் அது. ஆனால் அவர் முன்னால அந்த சிகரெட் அவர் குடிச்சாருன்னா ஒரு வாரம் அடிக்காது. அப்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் சாமி சிகரெட் குடிக்கிறீங்க? இப்ப நம்ம ஒரு கஷ்டத்தோட போறோம் வச்சுங்க, அப்ப சிகரெட்டை ஊதி தள்ளிடுவார். அதுக்கு பிறகு நம்ம கஷ்டம் இல்லாம போறோம் அப்படின்னா அந்த சிகரெட்டை தொடவே மாட்டார். அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் நமக்கு புரியாது, புரியவும் தேவையில்லை. அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்படியே சாமி வந்து அந்த சிகரெட்டை குடிச்சிட்டு அந்த விளக்கு பூஜை முடிஞ்சோடனே வெளியே வந்தார். வெளியே வந்து அந்த படியை விட்டு இறங்கும் போது அந்த ஆஷை வந்து இப்படி தட்டி விட்டாரு. அந்த ஆஷ் வந்து இந்த இதுல விழுந்துருச்சு தரையில. தரையில விழுந்தோடனே நாங்களாம் என்ன செஞ்சோம், நேர போய் அந்த ஆஷ் எடுத்து தண்ணீர் மாதிரி பூசிக்கிட்டோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னாரு. இல்ல சாமி, இது வந்து விஷம் கிடையாது, இது வந்து திருநீர். நீங்க வந்து சிகரெட்னு குடிக்கல. நீங்க அந்த நேரம் எங்களுக்கு தோணுது, எதனால தோணுச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நானு, எங்க அம்மா, எங்க அப்பா 3 பேர் இருந்து அந்த இதை எடுத்து பூசிக்கிட்டோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஓ இந்த பிச்சைக்காரன் மேல உங்களுக்கு அவ்வளவு பக்தியா, அவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நம்பிக்கை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அதுதான் நமக்கு முக்கியம். இந்த குரு கிருபையில நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோமோ அவர் நம்மளை தேடி வருவார். நான் சொன்னேன்ல, இந்த பிச்சைக்காரனை பத்தி யாரு சொன்னாங்கன்னு சொல்லி எங்க 5 பேர்கிட்ட கேட்டாங்க. ஒவ்வொருத்தையா கேட்டு வரும்போதுல எல்லாருமே, நான் சொன்னேன்ல, ராஜேஸ்வரி பெருமா தான் என்கிட்ட சொன்னது. எல்லாரும் சொன்னாங்க ராஜேஸ்வரி பெருமா, ராஜேஸ்வரி பெருமா. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, ராஜேஸ்வரி பெருமா சொல்லல சாமி, நீங்க தான் ராஜேஸ்வரி பெருமா மூலமாக சொன்னீங்க. அப்படி சொன்ன உடனே ஒரு அடி என் தலையில இப்படி வச்சுட்டு ஒரு அடி அடிச்சார். அடிச்சாருன்னா நமக்கு லேசா தான் தெரியும், அந்த தலைக்குள்ள அண்ட சராசரமும் அந்த ஒரு இதை பூரா மனப்பாடம் பண்ணி படிச்சான். ஆனா அந்த டிராமா நடக்கும் போதுல இப்பதான் வீடியோ ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் நான். அப்பதான் தெரியுது நம்ம ரைட்டா பண்ணமா தப்பா பண்ணமான்னு இப்பதான் தெரியுது. ஆனா அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கடவுள் வந்து அவர்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் கூட்டிட்டு போறார். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் கைய. நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் தான் செய்யறேன், நான் தான் இவனை காப்பாத்தினேன், நான் தான் இவ்வளவு பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம செய்யறோம். கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்தை சொல்றேன். எல்லா பேரும் கேட்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, பரீட்சைக்கு படிக்காம பரீட்சை எழுத முடியாது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம படிக்கணும், பரீட்சை எழுத முடியும், சாமி ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. அந்த படிக்க வைக்கிறது யார்? அது புரியணும். அது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு எக்ஸாம்பிள். மதுரையில இருந்து ஒரு ப்ரொஃபசர் வந்து கார்ல போறாரு ஆசிரமத்துக்கு. திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிருக்கு. பிரேக் டவுன் ஆனோடனே என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க திருவண்ணாமலை நோக்கி சாமியை பார்க்கறதுக்காக போறாங்க. பிரேக் டவுன் ஆனோடனே ஒரு 10 நிமிஷம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கார் ஸ்டார்ட் ஆகுது. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து, யோகிராம் சரத்குமார் சொன்னா என்ன வேணாலும் நடக்குமே அப்படின்னு சாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. எங்க அப்பா வந்து உங்களை வந்து அப்படி ஹெல்ப் பண்ண வருவாருன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அதே மாதிரி யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் சொல்லியிருக்காங்க. அந்த கார் அப்படி சொல்லி முடிச்சோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க. சாமி போய் எப்ப வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, எத்தனை மணிக்கு சாமி வந்து எப்பயுமே வந்து நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம், எத்தனை மணிக்கு எங்கெங்கெல்லாம் போனோம், எங்கெங்கெல்லாம் நிறுத்தணும், எங்கெங்க சாப்பிட்டோம், எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க, எத்தனை மணிக்கு இந்த பிச்சைக்காரனை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்பாரு. இப்படி கேட்டோன்னே அவங்க யூஸ்வலா இந்த இன்சிடென்ட் இவங்களுக்கு மறந்துருச்சு. அவங்க வந்த இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. நாங்க இத்தனை மணிக்கு கிளம்புனோம் சாமி, மதுரையில எத்தனை மணிக்கு வந்தோம், இங்க சாப்பிட்டோம் அப்படின்னு அதை மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. சாமியும் மாறி மாறி விடாம அதே கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காரு. கேட்டோன்னதான் திடீர்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அப்ப இந்த இன்சிடென்ட் நம்ம சொல்லலையே, சாமி அது பிறகுதான் சொல்லியிருக்காங்க. சாமி இந்த மாதிரி நாங்க வரும்போது வந்து காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, உங்க நாமத்தை சொன்னோம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாமி, இத சொல்லுவோம், மறுபடியும் சொல்லுவோம். சாமி நாமத்தை சொன்னோம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாமி, சாமி நாமத்தை சொன்னோம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாமி. 10 தடவை சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை கேட்டாரு, இந்த கார் யாரு தம்பி நிப்பாட்டினது? புரியுதா? இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் இறைவனால் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் வேணும். தப்பு ரைட்டு எல்லாம் நம்ம வந்து நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம். இது தப்பு, இவன் பேசினா தப்பு, அவன் பேசினா தப்புன்னு நிறைய வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம கொலை செய்யறது பாவம், நம்ம உயிரை கொலை செய்யறது பாவம். ஆனா இதே பாகிஸ்தான் டெரரிஸ்ட போய் கொண்டுட்டு வந்துடும், அப்ப சந்தோஷமா சிரிக்கிறோம். அது என்ன நியாயம்? இது தப்புனா அது தப்பா ரைட்டா? தப்பு தானே. ஆனா அங்க ரைட்டு சொல்றோம், இங்க தப்புன்னு சொல்றோம். அப்ப எது ரைட்டு எது தப்பு? புரியுதா? அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம தான் இது தப்புன்னு சொல்றோம். கடவுளை பொறுத்த வரைக்கும் தப்பு ரைட்டு கிடையாது, இரவு பகல் கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அவர் சொல்லிக் கொடுத்த பாடம். என்ன நடந்தாலும் கடவுளால் நடக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கிறத விட அப்படியே வாழ்ந்து காட்டு. அப்படி உனக்கு ஒரு பக்குவம் வந்தா பிறகு உன் லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. அந்த ஆனந்தம், அதுக்கு வந்து நம்ம ஜோக் சொல்லி சின்ன சிரிக்கிறோம், அது வந்து சிற்றின்பம், அடுத்து பேரின்பம், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். அந்த ஆனந்தம் பேரானந்தம் வரும். அந்த பேரானந்தம் அடைஞ்சால் இந்த பிச்சைக்காரனும் நீங்களும் வெவ்வேறு கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வாங்க. அந்த காலத்துல முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நிறைய தவம் பண்ணாங்க, எவ்வளவோ சாக்ரிஃபைஸ். இப்ப ரமண மகரிஷிலாம் வந்து கடுந்தவம் புரிந்தார். அவர் பிளட் இதெல்லாம் போய் அவர் சதையெல்லாம் அந்த ஈசெல்லாம் அரிச்சு அளவுக்கு தவம் பண்ணார். அவர் அந்த தவத்தின் பலனை விட அந்த பலன்களை எல்லாம் நமக்கு சிம்பிளா தரணுங்கிறதுக்காக இந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் சாமி. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய இல்வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது, தெரியாது. இது வந்து நீங்க பழகணும், பழகினா தான் தெரியும். இப்ப நான் சொல்றதுனால ஒரே நாள்ல மேஜிக் மாதிரி வராது. The body will suffer, not the mind. சாமி சொன்ன வார்த்தை. பாடி என்ன செய்யும்? எங்கேயாவது அடிபட்டோம்னா ரத்தம் வரும், வலிக்கும். மனசு எப்ப வலிக்கும்? யாராவது நம்மளை வந்து வஞ்சிட்டா வலிக்கும். அதெல்லாம் மீறி வரணும்னா நாம சொல்லணும். எத்தனையோ விஷயங்கள் இப்ப வந்து எனக்கெல்லாம் நிறைய வசம் கிடைக்குது. அப்ப என்ன நினைக்கிறோம் நாங்கன்னா, நீ என்னைய வைய நான் சந்தோஷமா இருக்கேன், இருக்க போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அது சந்தோஷமா மாறி சந்தோஷமா நடந்துருக்கு. என் வாழ்க்கையில நடக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கும்.
இப்ப நான் என் வாழ்க்கையில நடக்கிறத இப்ப வந்து சொல்லதான் முடியும். எப்படி பிரியாணி நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்லதான் முடியும். அந்த பிரியாணி நல்லா இருக்குங்கிறத நீங்க எப்ப உணரணும்? நீங்க சாப்பிட்டு பார்த்தாதான் உணரணும். அதேதான் இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உணரணும்னா நீங்க அந்த ரசத்தை குடித்து பழகினீங்கன்னா தான் அது நடக்கும். அதுக்கு நாம சொல்லணும். இப்ப இந்த நாமம் வந்து ஏன் சாமி சொல்லணும்னு சொல்றாருன்னா, இந்த கலியுகத்தில் அந்த நாமம் வந்து ரொம்ப லேசு. நீங்க போய் இதுக்காக காட்டுக்கு போக வேண்டியதில்லை, எங்கேயும் போய் இதுக்காக தனியா தியான கிளாஸ் எதுவுமே போக வேண்டியதில்லை. நம்ம டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்க போதுல கூட நாம சொல்லலாம், பைக்ல போகும்போது சொல்லலாம், கார்ல போகும்போது சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். ரொம்ப லேஸ். அந்த நாமத்தை பிடிச்சுக்குங்க. அதுதான் இந்த குரு நம்மகிட்ட கொடுத்தது. அந்த குருவை பிடிச்சுக்கணும். அந்த குரு வந்து இந்த உடம்புக்காக நீ திருவண்ணாமலைக்கு வர தேவையில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்கும், சாமியை நான் பார்க்கல. நிறைய டிவோட்டிஸ், புது டிவோட்டிஸ், இப்ப நாங்கெல்லாம் அவர் கூட இருந்து வந்ததுனால எங்களுக்கு அது ஒரு சொல்லி கூட உலகில் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் அந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. அது நம்ம கண்ணால பார்க்க முடியுதா? ஆனால் நடக்கிறது. கடவுளுக்கு சாமி சொன்ன வார்த்தை, அந்த ஆத்மாக்கு காதில், அதாவது மை ஃபாதர் ஹேஸ் நோ இயர்ஸ் பட் ஹி ஹியர்ஸ். அவருக்கு காது இல்லை, அவர் அப்பான்னு சொல்றது கடவுள. கடவுளுக்கு காது இல்லை ஆனால் கேட்கிறாய், கண் இல்லை ஆனால் பார்க்கிறார். இது சத்தியம். நம்ம வந்து அது உணர முடியும். எப்படி உணர முடியும்னா, நீங்க ஃபேனுக்கு அடியில உட்கார்ந்துருக்கீங்க, இப்ப காத்து உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஆனா உணர முடியுதுல. இதுதான் கடவுள். யோகிராம் சரத்குமார் என் கூட இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா உங்க கூட இருக்காரு. இருக்கிறார், இருப்பார். அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கெல்லாம் அது உணர்ந்துட்டோம், எங்க கூட இருக்காருன்னு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப நான் வந்து ஒரு மீட்டிங் பேச போறேன், ஏதாவது வருதுன்னா நான் சொல்லிடுவேன், சாமி நீங்க பேசுங்க, மகாலிங்கம் கிடையாது. நீங்க என்ன பேசணும், என்ன உங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நீங்க நான் கிடையாது. இதான் உண்மை. நேற்று அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நேற்று டிராமா தான். என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இப்ப பார்த்தா தெரியுது. அந்த டிராமால எனக்கே வந்துட்டோம், நான் நடிச்சுட்டு போயிட்டோம். பட் இப்ப அந்த பழைய சீன்லாம் பார்த்தா என்ன நடந்துச்சுன்னே தெரியவில்லை. அதுதான் நடக்கும். இது என்னுடைய லைஃப் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் நடக்கும். இது சத்தியம். அவர் கடவுள்ங்கிற இத நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, நம்மலாம் வந்து என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், எனக்கு பையன் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கிறோம். இதுல கேட்ட ஒரு ஆள் என் ஒய்ஃப். என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பாவுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க பெரியப்பாக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க சித்தப்பாக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க வீட்டுல எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான். நான் தான் மூத்த மருமகன் அந்த ஃபேமிலியில, செகண்ட் மருமகன். அப்ப வந்து எல்லாரும் அந்த மூத்த என்னுடைய கோபுரத்திற்கு 2 பொண்ணுங்க. இப்படி இருந்தோடனே என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பெரிய மன சங்கடம். அப்ப வந்து சாமிகிட்ட நான் வந்து எனக்கு பையன் வேணும் அப்படின்னு நான் கேட்கணும்னு சொன்னேன். என்கிட்ட சொன்னான். ஏன்னா அதுக்கு முன்னால சாமி என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ வந்து இந்த பிச்சைக்காரனை சரணடைஞ்சிட்டேன்னா நீ ஒன்னும் கேட்க கூடாது. இந்த பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்ன கொடுக்கணுங்கிறது இந்த பிச்சைக்காரன் தெரியும், அதனால கேட்க கூடாது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்கிறேன். அவரா கொடுத்து கொண்டு இருக்கிறார். சோ என் ஒய்ஃபுக்கு வந்து அந்த கண்டிஷன் இல்லை. அவ வந்து நீ கேளுண்ட. அதே மாதிரி அவ சாமிகிட்ட போய், சாமி இந்த மாதிரி எனக்கு பையன் இல்லை, நீ பையன் வேணும்னு அடுத்து அந்த ஒரு பழம் கொடுத்தாரு. அடுத்தே கன்சீவ் ஆகி பையன் பிறந்தார்.
அதுதான் ஒரு கடவுளுடைய இது. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல கேட்கலாம், நம்ம வந்து இது வேணும் அது வேணும். ஒரு ஸ்டேஜ்ல தாண்டிட்டோம்னா கேட்கக்கூடாது, கேட்க தேவையில்லை. ஏன்னா நாமம் இந்த இதுல எழுதி போட்டுக்கல, நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தால் பிரார்த்தனை தேவையில்லை. அந்த ஸ்டேஜ் வரணும், ஒவ்வொரு ஸ்டேஜா வரும்போது அந்த ஸ்டேஜ் வரணும். இப்ப கடவுள் அவர் கடவுளா அப்படிங்கிறதுக்கு நம்ம எழுத்தாளர் பாலகுமாரன் தான் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம எல்லாம் இதெல்லாம் கேட்கிறோம், எழுத்தாளர் பாலகுமாரன் மட்டும்தான் உங்களுடைய சுயரூபத்தை எனக்கு காமியுங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. திருவண்ணாமலையில வச்சு அவருடைய தண்ணி சாமி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு. ஏற்கனவே பாலகுமாரனுக்கு அந்த பூணூல் கல்யாணத்துக்காக வர்றேன்னு சொல்லிட்டாரு. சாமி வந்துட்டார். வந்து அந்த கல்யாணத்தப்ப அவர் முதுகுல தான் கைய வச்சார். பயங்கரமா கத்திட்டார் பாலகுமாரன். சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் புரியல, கையை எடுத்துட்டார். மறுபடியும் முதுகுல கைய வச்சார். மறுபடியும் இவர் கத்துறாரு. மறுபடியும் கையை எடுத்துட்டார். மறுபடியும் கைய வைக்கிறாரு. மறுபடியும் கத்துறாரு. மறுபடியும் கையை எடுத்துட்டாரு. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. என்ன நீங்க உணர்ந்தீங்கன்னு கேட்டா, பாலகுமாரன் சொன்ன வார்த்தை, அவர் கைய வச்சோடனே அப்படி ஒரு ஒளி. இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய தீக்குள்ள நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும் ஒளி, அந்த ஒளிக்குள்ள போனோடனே இவரால் தாங்க முடியும். ஓன்னு அலறாரு. அப்படி அலர்னாரு அந்த இடத்துல. அந்த அலர்னது யூடியூப்ல இருக்கு, நீங்க வேணா பாருங்க. அந்த ஃபங்க்ஷன் நடந்தது யூடியூப்ல இருக்கு. அப்படி அலர்னோடனே கையை எடுத்துட்டாரு. கையெடுத்தோடனே உடனே போயிடுச்சு. அப்ப பாலகுமாரன் சொல்றாரு, என்னுடைய குண்டலினிய ஏத்திட்டாரு அப்படின்னு. ஆனா சாமிகிட்ட வந்து நான் இருக்கும் போதெல்லாம் ஒருத்தர் வந்து, சாமி என்னுடைய குண்டலினிய ஏற்றி விடுங்க அப்படின்னு சாமிகிட்ட கேட்டாங்க. சாமி சொன்னாரு, நீ நாமம் சொல்லு, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். சோ எல்லாத்துக்கும் பிரதானம் நாமம். அந்த நாமத்தை நம்ம பிடிச்சுக்கணும். சோ இந்த பாலகுமாரன் அது பிறகு சொல்றாரு, கடவுள் அந்த அந்த ஒளியை காமிச்சார். காமிச்சிட்டு சாமி சொன்னாரு, நீ வந்து ஒரு கடலுக்கு முன்னால நின்னா உனக்கு என்ன தெரியும்? ஒரு போர்ஷன் ஆஃப் த கடவுள் தான் தெரியும். அதே மாதிரி இந்த பிச்சைக்காரன் வந்து உனக்கு காட்டினது ஒரு டெசிமல், ஒரு புள்ளி. நான் என்னைய ஃபுல்லா காமிச்சேன்னா உன்னா தாங்க முடியாது. அதனாலதான் அதோட நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் நான் கடவுள்ங்கிறத காமிச்சார். நிறைய இன்சிடென்ட் இருக்கு கடவுள்னு ப்ரூவ் பண்றதுக்கு. காணிமடத்தில் அதே மாதிரி காணிமடத்துல சாமிக்கு ஒரு சிலை செஞ்சு அங்க வந்து கோயில் இருக்கு. அந்த கோயில் எப்படி வந்துச்சுன்னா, அங்க ஒரு ட்ரஸ்டி பொன்காமராஜன் இருக்காரு. அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு கேட்க போறாரு. சாமி சொன்ன வார்த்தை, நாமம் அங்க ஒலிக்கட்டும், ஆனால் ஏன் அங்க ஒரு 6 அடி சிலையாக இந்த பிச்சைக்காரன் சிலை வைக்க கூடாது அப்படின்னு கேட்டோன்னு இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு கோயில் கட்டுற எண்ணமோ எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. சோ இப்படி போனோடனே சரி சாமி, சாமி சொன்னது செய்யணும்ல, அதுக்காக சரி சாமி அப்படின்னு சொல்லி சிலை செய்யறதுக்கு ரெடி பண்றாங்க. இப்ப எங்க சித்தப்பாவை கூப்பிட்டு, நீயும் பொன்காமராஜன் சேர்ந்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவங்க 2 பேரையும் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு கண்டிஷன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் டாக்டர் இருக்காரு கேரளால, நீங்க 2 பேரும் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். என்ன
அங்க நடக்குதோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதோ அங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. இவங்க பூரா தமிழ்நாடு பூரா டொனேஷனுக்காக போறாங்க. போறவட்ட தற்செயலா ஜேசுதாஸ் போய் சாமிகிட்ட போய் இருக்காரு. இப்ப சாமி வந்து கேக்குறாரு, ஜேசுதாஸ் இந்த பிச்சைக்காரன் ஒண்ணு கேட்பேன், நீங்க செய்வீங்களா? சரி சாமி, இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க, நீங்க வந்து ஒரு மியூசிக் கச்சேரி அந்த கோயிலுக்காக செய்ய முடியுமா? சரி சாமின்னு சொல்லி அவரு 2 இடத்துல கச்சேரி, மெட்ராஸ்ல ஒருக்க, மதுரையில ஒருக்க, 2 கச்சேரி செஞ்சு அந்த கலெக்ஷன் ரூபாயில வச்சு அந்த நித்திய பூஜைக்காக, காணிமட நித்திய பூஜைக்காக ஒரு டெபாசிட் போட்டு அதுல இருந்த அந்த ஃபண்டுக்காக அது செய்ய வச்சார் சாமி. அந்த காணிமட சிலையில என்ன சொன்னார்னா, அந்த சிலை செதுக்கும் போதுல ஒரு அற்புதம் நடந்தது. அந்த சிற்பி செதுக்க 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 சாமி வந்து எந்த இடத்துல அவங்க ஒளிய வச்சு அடிக்கிறாங்களோ, இது நடக்கிறது கன்னியாகுமரி பக்கத்துல காணிமடம், திருவண்ணாமலையில அந்த இடத்துல சாமி இப்படி போட்டு அமுக்கிறார் அவர் காலை. ஏன்னா அந்த வலி அங்க அடிக்க அடிக்க இங்க இவருக்கு வலிக்குது. திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆசாரிக்கு உளி வந்து சதைக்குள்ள போற மாதிரி உள்ள போயிடுச்சு. அந்த கல்லுக்குள்ள உள்ள போனோடனே அவர் பயந்து போயிட்டார். பயந்து போய் அப்படியே நிறுத்திட்டாரு வேலையை. ஏன்னா சதைக்குள்ள போனா என்ன நடக்கும்? கல்லுக்குள்ள கல்லு சிலை சதைக்குள்ள போற மாதிரி கல்லு அந்த இது உள்ள போயிடுச்சு. உள்ள போனோடனே பயந்து போயிட்டாரு. பயந்து போனோடனே சாமிகிட்ட போறாங்க. சாமி வந்து அவரை 3 நாள் இருப்பேன்னு கேட்டிருக்காரு. 3 நாள் இருப்போம். அவர் கை காலை இப்படி தடவை கொடுத்து, அப்படி தடவை கொடுத்து, இப்படி தடவை கொடுத்து, இப்ப போய் செய்வோம். ஏன்னா காணிமடத்தை பத்தி சாமி சொல்லும் போதுல இந்த பிச்சைக்காரனுடைய உடம்பு இங்கே இருக்கிறது திருவண்ணாமலையில். ஆனால் இந்த கும்பாபிஷேகத்துக்காக சாமி சொன்ன வார்த்தை ஆத்மா அங்கே இருக்கு. நீ இந்த பிச்சைக்காரன் முன்னால என்ன இங்கே கேட்கிறியோ அதேது அங்க கிடைக்கும். ஆனால் ஒரு கற்சிலை வந்து பேசக்கூடாது, சிலை பேசக்கூடாதுல்ல. அது வந்து நேச்சருக்கு அகைன்ஸ்ட் த நேச்சர், இயற்கைக்கு மாறுபட்டது. அதனால அந்த இது பேசக்கூடாது. அதனால அங்க காணிமடத்துல சிலை பேசாது. ஆனால் இந்த பிச்சைக்காரங்களால என்ன கிடைக்குதோ அது அங்க கிடைக்கும் காணிமடத்தில் அப்படின்னு அந்த காணிமடத்தில் அவ்வளவு சொன்னார். அப்படி சொல்லும் போதுல இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. நாங்கெல்லாம் போய் ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணிட்டு என்னுடைய டியூட்டி வந்து இங்க இருந்து ஆபீஸ் கணக்கு முடிக்க வருவேன், காலையில திரும்பி போயிடுவேன், கார்ல வருவேன், திரும்பி போயிடுவேன். இப்படியே இருந்துச்சு. 3 நாள் 4 நாள் அங்க இருக்கிற வேலையில எங்களுக்கு தூக்கம் சரியா இல்லை. அப்படி ஒரு தடவை வரும்போதுல எட்டயபுரம் டு அருப்புக்கோட்டை எப்படி ஓட்டுனேன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியும். எப்படி நேற்று நடந்துச்சோ அதே மாதிரி அன்னைக்கு நடந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் நம்மளை வந்து, ஏன்னா அவர் ஓட்டிட்டு போறாரு, நம்ம ஓட்டல. அதுதான் யோகிராம் சரத்குமார். நம்ம வாழ்க்கையில அவர்கிட்ட விட்டுட்டோம்னா அதுதான் நடக்கும். அப்படி காணிமடத்தை வந்து அப்படி பேசிட்டு இருக்கும் போதுல எல்லாரும் திருப்பதியை பத்தி அப்படி சொல்றாங்க, அப்படி பெருசு இப்படி பெருசு, அவ்வளவு பக்தர்கள் போறாங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இப்ப சங்கராஜு அவர் பேர் என்னது, திருப்பதியா அந்த பெருமாள் ராசுன்னு ஒருத்தர், பெருமாள் பக்தர். அவர் வந்து திருப்பதிக்கு வருஷா வருஷம் அவ்வளவு ஒரு திருப்பதி சாமிக்கு பக்தர். அவர் சாமிகிட்ட வர்றாரு. சாமிகிட்ட வந்தோடனே சாமி சொல்றாரு, இந்த ஒரு சின்ன சில்லறை காசு எடுத்து கொடுத்து நீ போய் திருப்பதியில போய் நீ யார் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு.
இவரும் அதை வாங்கிட்டு போய் திருப்பதி அந்த உண்டியலுக்குள்ள போறாரு. அந்த காசை அந்த உண்டியல் அப்படியே குதிக்கிறான். தங்கு 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 தங்குன்னு காசு பூரா குதிக்கிறான். குதிச்சுட்டு அவர் உள்ள போட்ட உடனே நேனே தானும் அப்படின்னு ஒரு அங்க இருந்து கேக்குது ஒரு வாய்ஸ். அதுக்கு பிறகு அவர் திருப்பதி போறதே விட்டாரு. ஏன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி அவர்கிட்ட சொன்னது நான் தான் அது. இவர் என்ன கேட்டிருக்காரு, யோகிராம் சுரத்குமார் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் அதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் இருக்கிறார். இது ஒரு இன்சிடென்ட், ஒரு பக்தருடைய இன்சிடென்ட். இன்னொரு மதுரையில டாக்டர் நாச்சியப்பன் சொல்லி அவரு காது மூக்கு தொண்டை டாக்டர். அவரும் என்ன செய்வாரு, சாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி மாலையை போட்டு ஐயப்பன் கோயில் போவார். வருஷம் போய்கிட்டே இருந்திருக்காரு. இதுல ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டாரு சாமி, இந்த சன்னதி தெருவுல அவர் இல்ல. சன்னதி தெருவுக்கு எடுத்து ஒரு தேரடி இது இருக்கு, அங்க உட்கார்ந்து இருந்திருக்காரு. உடனே சாமியை தேடி இங்க போனே அங்க இருக்காரு. உடனே சர்ன்னு ஏறி போயிட்டாங்க. இவர் போய் வழக்கம் போல சாமி இந்த மாதிரி நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன், எனக்கு மாலையை போட்டு விடுங்க. சாமி இது திருப்பதி, இது ஐயப்பன் கோயில், இது சபரிமலை 3 தடவை அடிச்சுட்டாரு. இவருக்கு அதெல்லாம் புரியல. ஒரு வாட்டுக்கு மாலையை வாங்கிட்டு வந்தார். புரியவும் இல்லை இவருக்கு. பிறகு அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு போயிருக்காரு. இல்ல அது அடுத்துதான் தெரியுது. அடுத்த தடவை சாமியை பார்க்க போகும்போதுதான் சாமி இந்த வார்த்தை சொன்னாரு. அப்ப என்னன்னா சாமி உட்கார்ந்து இருந்த இடத்துக்கும் இவர் இறங்கி போனதுக்கும் 18 படி இருந்தது. அப்ப ஐயப்பனும் அவர்தான், திருப்பதி வெங்கடாச்சலபதியும் அவர்தான். இதுதான் அவர் தான் கடவுள்ங்கிறதை உணர்த்தியது. எங்கிட்ட எப்படி உணர்த்தினார்னா, இந்த காணிமட கும்பாபிஷேக வீடியோ எடுத்திருந்தோம். அப்ப நான் சொன்னேன்ல, நம்மளுடைய பக்தி அதிகமாக இருந்தால் கடவுள் நம்மளை தேடி வருவாருங்க. எங்க சித்தி இத மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி சாமிய இருப்பாங்க. எங்க சித்தப்பா கூட கொஞ்சம் சந்தேகம் இருக்கும், அப்படி இப்படி இது பண்ணுவாரு. நிறைய சந்தேகம் வந்துச்சு அவருக்கெல்லாம் நிறைய. அது பிறகு அவர் டிவோட்டி ஆனார் வச்சுங்க. எங்க சித்திக்கெல்லாம் சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு அந்த நம்பிக்கை, அந்த ஒரு ஃபெய்த். நாங்க சித்தி எல்லாம் போய் அங்க இருக்கோம். சிவகாசி நாடார் லாட்ஜில் தங்கியிருக்கோம். நேற்று ஒரு 4 நாளைக்குள்ள பார்த்து சொன்னானே காருக்கு, அந்த மாதிரி சாமி அவனை கார் எடுத்து வாங்கிட்டார். அவன் கூப்பிட்டு எங்களுக்கும் தெரியாது எங்க சாமி போறாரு. ஏன்னா சாமி ஒரு நாளும் நான் எங்க போனோம் வந்தப்ப சாமி 6:30 மணி காலையில நாங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். யாரோ கதவு தட்டுறாங்களேன்னு பார்த்தா, கதவு திறந்து பார்த்தா சாமி நிற்கிறாரு. எங்களுக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா இந்த பிச்சைக்காரன் சசிரேகாவை, எங்க சித்தி பேரை சொல்லி சசிரேகாவுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி அங்க வந்துட்டாரு. தன்னால் புண்ணாலும் நாங்க அந்த டேபிள்ல இருக்கிற அந்த பெட்டெல்லாம் இறக்கி அவர் அங்க உட்கார சொல்லி, அப்புறம் அந்நேரம் தேவிமாலாம் வந்துட்டாங்க. சாமி போய் பாரதியா நீ தேவகியை கூட்டு வான்னு தேவிமா வந்துட்டாங்க. எல்லாம் உட்காந்து நாம சொல்லிட்டு இருக்கோம். சாமி சொல்றாரு, இந்த பிச்சைக்காரன் அந்த காணிமட கும்பாபிஷேகம், நான் சொன்னேன்ல கும்பாபிஷேக வீடியோவை எடுத்திருந்தோம். கும்பாபிஷேகம் முடிச்ச உடனே அங்க போறோம். அந்த டைம் இந்த கும்பாபிஷேக வீடியோவை பார்க்கலாமான்னு கேட்கிறாரு. பார்த்திலாம் சொல்றாங்க, அந்த கேசட்லாம் அங்க வச்சுட்டு வந்துட்டோம் சாமி, இங்க ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. ஆனா அந்த வீடியோ கேமரால ஒரு கேசட் இருக்கு. அது இவங்களுக்கு பார்க்கவே இல்லை. அது பிறகு இல்ல இந்த பிச்சைக்காரன் பார்க்கணும்னு நினைக்கிறேன் மாறி மாறி சொல்றாரு. அது பிறகுதான் எங்களுக்கே தோணுது, சரி ஒரு வீடியோ கேசட் இருக்குன்னு. அது பிறகுதான் பாக்குறோம். வீடியோ கேசட் இருந்த உடனே சரி அதுல போட்டு பார்த்தா
அந்த கும்பாபிஷேகத்துல அந்த பாலாபிஷேகம் அந்த ஒரு இது மட்டும் சச்சிதானந்த சாமி அங்க பேசுறது மட்டும் இருக்கு. அத ஒரு 100 தடவை அதை போடுவோம்னு சொன்னாரு. சரி போடுறதுக்கு எப்படி போடுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அப்ப வந்து சாமி இப்ப வாடகைக்கெல்லாம் டெக் இருக்கு, அதை போய் நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம் சாமியோட. சரி அதை எடுத்துட்டு வருவோம்னாரு. சரி சொல்லி வாடகைக்கு எடுக்கிறதுக்கு போனோம்னா இப்ப சன்னதி தெருவுல அபூர்வமான் இருக்காங்க, அவங்க பையன் வந்து ஆம்ஸ்ட்ராங், அவன் தான் அப்ப வீடியோ கடை நடத்திருந்தான். அவன்கிட்ட போய் நீ அவன்கிட்ட போய் கேளுன்னொடனே சரின்னு சொல்லி அங்க போனான். ஒரு காலையில 6:30 மணிக்கு சாமி வந்தவரு இப்படியே இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அவர் வாங்க சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த வீடியோக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி அந்த வீடியோ போடுறதுக்காக ரெடியா டிவி, அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாடகைக்கு டிவி இருக்கும், விசிஆர் இருக்கும், எல்லாருக்கும் போட்டு பார்க்கலாம். போட்டு ரெடி பண்ணி ஆன் பண்ணோடனே கரண்ட் போயிடுச்சு. உடனே சாமி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு அப்புறம் ஜெனரேட்டருக்கு மறுபடியும் ஓடு தரதரன்னு ஜெனரேட்டருக்கு போய் அப்புறம் ஜெனரேட்டர் வாங்கிட்டு அதை போட்டோம். போட்ட உடனே அந்த சாமி வந்து அந்த அந்த வீடியோல அந்த இதை பாக்குறாரு. அந்த காணிமட கும்பாபிஷேகம் அந்த பாலாபிஷேகத்தை பார்த்து அப்படி ஒரு ஆசீர்வாதம் இப்படி 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த மயானந்த சரஸ்வதி சாமி வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து உலகம் உன்னை ஒரு நாள் வணங்கும் அப்படின்னு. தட் இஸ் டன் அட் காணிமடம். சாமி சொன்ன வார்த்தை அந்த காணிமடத்தில் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்ப வந்து நாங்க இந்த சாமி இங்க உட்கார்ந்துருக்காரு, நான் இங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன், எல்லாம் எங்க சித்தி எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப தேவிமா தான் விசிறிக்கிட்டு இருந்தாங்க. சாமி எனக்கும் வீசுறதுக்கு ஆசையா இருக்கு, நான் வீசுறேன் சாமி. சரி தேவகி மகாலிங்கத்திட்ட கொடுப்போம் அப்படின்னு இந்த விசிறியை கொடுத்தாரு. அப்ப சாமிக்கு வந்து அப்படி ஒரு வேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி வேகமா வீசுவோம், அப்பதான் வேர்வை அவருக்கு இதாகுன்னு சொல்லி நல்லா வேகமா வீசினேன். தம்பி அந்த மாதிரி செஞ்சா உடஞ்சு போயிடும், திருப்பி கொடுத்துருவோம்ட்டாரு. அந்த விசிறிய திருப்பி கொடுத்தாச்சு. சரி அதுவும் போயிடுச்சு. சரின்னு சொல்லி இப்படி வந்து இப்படி நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சாமிக்கு மாலை வைக்கிறது இதெல்லாம் வந்து அது ஒரு ஏதோ வீடியோல இருக்கு. அந்த டர்பனை வைக்கிறது எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா சாமி வந்தா அந்த நேரத்துல ஒரு ஒரு நம்ம வீட்டு அப்பா மாதிரி அவர் இருந்தார். அதனால அவருக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப நான் இந்த சைட்ல உட்கார்ந்து இருந்தவன் சாமிகிட்ட கேட்டேன், சாமி நான் வந்து ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி சொல்லுவோம் தம்பி அப்படின்னாரு. ஒரு சர்வாதிகாரியால என் பேர் சொல்லுன்னு சொல்ல முடியும். எப்படி வந்து பிரகலாதன் நான் வந்து இரணியன் வந்து பிரகலாதன்ட்ட இரணியாய நமகன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவேன். அவன் வந்து ஒரு சர்வாதிகாரி. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரகலாதன் கதை? அது மாதிரி சொல்லணும்னே சரி 2வது சொல்லுவோம் அப்படின்னா, சாமி ஒரு பைத்தியக்காரனால என் பேரை சொல்லுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். இந்த பிச்சைக்காரன் பைத்தியக்காரன், இந்த பிச்சைக்காரன் பைத்தியக்காரன், இந்த பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சாமி நீங்க பைத்தியக்காரன்னா நாங்களா யாருமே, நாங்கெல்லாம் நீங்கெல்லாம் யூ கைஸ் ஆர் பியூர் அண்ட் கிளீன் அப்படின்னா, நீங்கெல்லாம் சுத்தமான கிளீனா இருக்கிறவங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன கேப் நடந்துச்சு. சாமி ஐ வாண்ட் டு டெல் மேக்சிமம் சாமிகிட்ட வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும். நான் வந்து 3வது ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே சரி சொல்லுவான் தம்பி, ஒரு கடவுளால் மட்டும்தான் என் பேர் சொன்னா உனக்கு நல்லதுன்னு சொல்ல முடியும். அதனால நீங்க தான் கடவுள்னு ஒன்று சொன்னேன். சட்டுன்னு ஒரே அடி, அன்னைக்கு அடிச்ச மாதிரி. அதே மாதிரி அந்த சராசரமும் என்ன நினைச்சுனே தெரியல. அதுதான் உண்மை. ஏன்னா எத்தனையோ மகான்கள் நம்ம இந்தியாவில வந்திருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் அவங்கவுங்க பேர்ல நாமம் கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் கடவுளின் ரூபங்கள். எல்லாருமே நம்ம 5 விரலும் ஒண்ணு போல கிடையாது. ஆனா எல்லாமே ஒரு கையில தான் போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி எல்லாருடைய கருத்துக்களும் வெவ்வேறாக இருந்தாலும் எல்லாமே இறைவனை நோக்கிதான் செல்ல வேண்டும். அதுதான் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் சாமியும் நீங்க இறைவனை நோக்கி வாங்க, என்னை நோக்கி வாங்க அப்படிதான் சொல்றாரு.
அந்த அப்படி வந்தால்தான் நீங்கள் நிரந்தர சந்தோஷம், எக்ஸ்டசி, அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல. ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். அந்த பரமானந்தத்தை அடையவாங்க. சிற்றின்பத்துக்கு அலைஞ்சிருக்கீங்களே, ஒரு ஜோக் சொன்னா சிரிக்கிறீங்களே, ஒரு இது சொன்னா இது பண்றீங்களே, அந்த பேரானந்தம் அடைஞ்சிட்டா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவன் தப்பு பண்றான்னு தெரியாது, நான் செய்யறேன்னு தெரியாது. எல்லாமே அவனுடைய உருவமாக, அவனுடைய செயலாக மாறிவிடும். அந்த செயலுக்கு நீங்க வாங்க அப்படின்னு நம்மளை பிடிச்சு இருக்கிறார். இன்னொன்னு, நாம அவரை தேடி போகவில்லை, நல்லா தெரிஞ்சுங்க. அவர் நம்மளை தேடி வந்து நம்மளை இழுத்து வச்சிருக்கார். அதனால்தான் நம்மெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்ல முடிகிறது. அவர் நினைக்காமல் ஒரு விட்டு கூட நம்ம நடக்க முடியாது மூலமாக அப்படின்னு சொன்னது. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து நடக்குது. சாமி வந்து டைரக்டா சொல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். எனக்கு வந்து மேத்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும், கணக்கு 95 100 மார்க். இது தவிர நான் மார்க்கே எடுத்தது கிடையாது. இப்ப எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆசைன்னா மார்க் வந்து 12th மார்க் குறைஞ்சு போச்சு. ஆனா என்னுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து எனக்கு மெடிசின் தரங்கிறாங்க 55%. நான் மெடிசின்லாம் போல, படிச்சா இன்ஜினியரிங் படிப்பேன், இல்லாட்டி நான் படிக்கல. ஆர்ட்ஸ் காலேஜ். நாங்க எல்லாருக்கும் மார்க் குறைஞ்சு போச்சு. எல்லாரும் சிவகாசி இந்த பிச்சைக்காரன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். 2 தடவை தான் கேட்டிருக்காரு இவ்வளவு நாள்ல. அது பிறகு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது பிறகு கேட்டது. அந்த 2 தடவை கேட்டதுல ஒண்ணு நான் கேட்டது, நான் எனக்கு மெமரி பவர் வேணும், ஞாபக சக்தி வேணும். 2வது, நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும். நமக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்காதோ அப்படின்னு என் மனசுல ஒரு எண்ணம். அதே மாதிரி மார்க் குறைய வந்துருச்சு, போய் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தாச்சு. இப்படி இருக்கும்போது எங்க சித்தப்பா வந்து சொல்றாரு, டேய் உனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் போற விருப்பமான்னு கேட்கிறாரு. உடனே நான் சொன்னேன், அவங்களா எங்க சித்தப்பாட்ட போய், ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப இதுல வந்து ரொம்ப கலந்துக்கிட மாட்டார். எங்க சித்தப்பாட்ட போய், இந்த மாடி பயலுக்கு கணக்கு வருமே, அவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சேரணுமே, எங்க பெரியப்பா இறந்து போயிட்டார்ல, அவர் இருந்திருந்தால் அவனை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்திருப்பாரேன்னு ஒரு வார்த்தையை கொண்டே விடுறாங்க. விட்டோன்னே எங்க சித்தப்பாவுக்கு வந்து ஒரு வெறி வந்துருது. அதென்ன அவர் செஞ்சாதான் நடக்குமா, நான் செய்யறேன் அப்படின்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காலத்துல இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜ் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் வந்து 60% மினிமம் எடுக்கணும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். இதே இது கர்நாடகாவில் 55% எடுத்தா போதும். கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் 55%. எனக்கு வந்து 59.5 இருக்கு, 55.5 இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டால எனக்கு கிடைக்கும், மெடிசின் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா நான் வந்து பேஸ்கெட்பால் பிளேயர், ஸ்டேட் லெவல். அதனால எனக்கு அந்த 5 மார்க் அதில் தந்துடுறேன். எப்ப நான் மெடிசின் தான் படிக்கல, நமக்கு ஏற்கனவே ஞாபக சக்தி எல்லாம் கம்மி. அது போய் திடீர்னு பேஷண்ட் ஏதாவது சீரியஸா இருக்கும்போது மறந்து போச்சுன்னா அவன் செத்து போயிருவேன். அதனால அதெல்லாம் படிக்கல. நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு சேர்க்கிறேன்னா சேருங்க, இல்லைன்னா ஆர்ட்ஸே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த வார்த்தை சொன்னோடனே எங்க சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு, இப்படியே ஒவ்வொரு ஊரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அவரும் எங்க மாமா, என்னுடைய தாய் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து பஸ்லயே போய் பாக்குறாங்க. நிறைய காலேஜ்ல வந்து ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கணும்னே, இந்த காலேஜ்லாம் வேண்டாம், ஒரு பெஸ்ட் காலேஜ் செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி அங்க இருந்து எனக்கு போன் பண்றாங்க. அப்பெல்லாம் வந்து ட்ரங்க் கால் தானே, ட்ரங்க் கால் பேசி என்கிட்ட கேட்கறாங்க, டேய் என்னடா சேர்ந்துக்கிறியா, நான் இவ்வளவு இதா இருந்தா நம்ம இவ்வளவு வெயிட் பண்ணி இருக்குமே. சரின்ட்டேன். சரின்னு சொல்லி சீட்டு வாங்கியாச்சு, இன்ஜினியரிங் கிடைச்சிருச்சு. நேர போய் சேர்ந்தாச்சு. எங்க பிசினஸுக்கு என்ன படிக்கணும், மெக்கானிக்கல் படிக்கணும். நான் மெக்கானிக்கல் பிரான்ச் எடுத்தா நான் படிக்க மாட்டேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்கிறேன் அப்படின்னு. சரி போய் தொலை சொல்லி
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை என்னை படிக்க வச்சாங்க. எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா 9th ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி என் வீட்டில் வந்து இந்த கதவு மூடனா ஃபேன் சுத்தும் ஆட்டோமேட்டிக்கா, அப்படிலாம் செட்டப் பண்ணி வச்சிருந்தேன் இந்த எலக்ட்ரானிக் இதுல. ஸோ அதனால அந்த எலக்ட்ரானிக் இது ரொம்ப பிடிக்கும், அது பிடிக்கும். இப்ப வீட்டுல ஏதாவது ஒரு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாவது செய்யணும்னா உடனே சர்வீஸ் பண்ணி சரி பண்ணி அந்த மாதிரி ஒரு இருக்கிறனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் படிக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லி அங்க போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே சாமிக்கு ஒரு லெட்டர் அங்க இருந்து, அங்க நான் படிச்சது கர்நாடகா, அங்க போய் அங்க இருந்து லெட்டர் எழுதுறேன், இந்த மாதிரி சாமி சேர்ந்துட்டேங்க. மறுநாள் அந்த ஊர்ல இருந்து சாமியை பார்க்கறதுக்காக திருவண்ணாமலை போனேன். போய் சாமி உங்கனாலதான் இந்த இன்ஜினியரிங் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி விழுந்தோடனே சத்து 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 முழுதுல 4 அடி அடிச்சு தேங்க்ஸ் மை ஃபாதர். இந்த பிச்சைக்காரன் அப்பாட்ட கேட்டா அவன் மகாலிங்கத்துக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுத்தாரு. 1 மணி நேரம் நன்றி சொல்லியிருக்காரு. யாருக்கு? அவங்க அப்பாக்கு. என்கிட்ட என்ன சொன்னாரு, இதெல்லாம் இந்த பிச்சைக்காரன் சொல்ல மாட்டேன்னாரு. ஆனா அங்க நானும் அவர் மட்டும் இருக்கோம். தேங்க்ஸ் மை ஃபாதர், தேங்க்ஸ் மை ஃபாதர். இந்த பிச்சைக்காரன் அவன் மகாலிங்கத்துக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கணும்னு சொன்னா அவர் கொடுத்துட்டாராம். எப்படி கொடுத்தாரு? யாரு மூலமாக சொல்ல வைத்தார்? எங்க அயமா மூலமாக. இதுதான் நடக்கும். நம்ம வந்து ரொம்ப லேசா அடுத்தால வந்து பிளேம் பண்ணிடும், இல்லவே கிடையாது. எவ்ரிதிங் இந்த உலகத்துல வந்து சாமி சொன்ன வார்த்தை எல்லாமே இன்டர்லிங்க்டு. நீங்க ஒரு அசைவு நீங்க பண்றீங்கன்னா அது இன்னொரு ஆளை பாதிக்கும், இல்லது அவங்கள குணப்படுத்தும். அந்த மாதிரி அதனாலதான் நிறைய இடத்துல சொல்றது பாசிட்டிவா வச்சுக்கோங்க, பாசிட்டிவா வச்சுக்கோங்க, பாசிட்டிவா வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம் இதான். ஏன்னா நம்மளுடைய கெட்ட எண்ணம் அடுத்தவனை போய் பாதிக்கும், நம்மளுடைய நல்ல எண்ணம் அவனை வளர்க்கும். அதனாலதான் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கிறதுக்காக இந்த நாமத்தை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றது. அது சொன்னால் நம்மளை மட்டும் இல்ல, இப்ப உங்க வீட்டுல நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா உங்க குடும்பமே அதை அனுபவிக்கும். அது நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப பார்த்திபன் வந்து சாமிக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு போயிருந்தான்னா அது அந்த குடும்பத்துக்கே நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சந்திரா டிரான்ஸ்போர்ட் குடும்பத்துக்கே. அதுதான் உண்மை. நம்ம வந்து நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு மட்டும் கிடைக்காது, அந்த குடும்பத்துக்கு, அந்த வாரிசுக்கு. நேற்று எப்படி இந்த சிவார்ப்பணம் வந்து அந்த வாரிசுகளுக்கு எல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி சாமி அந்த இது கொடுத்துருக்காரு. அதே மாதிரி யார் யார் இந்த பிச்சைக்காரன் நம்பி வந்தவங்களோ அவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிறவியோட அவன் பார்த்தி சொன்ன மாதிரி அந்த கஷ்டமும் இதுவும் அந்த பாண்டி சொன்னார்ல, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம்னா அதோட நமக்கு மறுபிறவி கிடையாது. ஆனால் அப்படி சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரனுக்காக யார் யார் வேலை பார்த்தாங்களோ, இந்த பிச்சைக்காரன் எப்ப எல்லாம் அவதாரம் எடுப்பானோ அப்பெல்லாம் அவங்களும் கூட பிறப்பாங்கட்டாரு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்காக வேலை பார்ப்போம், அவருக்காக நாமம் சொல்லுவோம். நான் எழுதி வந்தது வேற, என்ன சொன்னது வேற. ஆனா அதான் உண்மை. ஒரு சில இது விட்டுருக்கான்னு பார்த்து சரி இது சொல்றேன். இது மிரக்கிள்ஸ் நிறைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய நடந்தது. இந்த வாழ்க்கையெல்லாம் டெய்லி நடக்குது, ஒவ்வொரு தடவையும் நடக்குது. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்னா டைமும் ஆகி போச்சு. அந்த ராஜேஸ்வரி சொன்ன எங்க பெரியம்மாவுடைய மக வந்து விஜயபிரபா, அவங்க வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவர் வீட்டுக்காரருக்கு வந்து ஐசைட் பவர் வந்து 7, ஒரு கண்ணுல 7, ஒரு கண்ணுல 8. அவர் கண்ணாடி கழட்டிட்டா அவரால் பார்க்க முடியாது. அப்படி ஒரு இது. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பீச்சுக்கு குளிக்க போயிருக்காங்க. அவர் கண்ணாடியை கழட்ட முடியாது, அதனால அவர் போட்டே குளிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து அந்த கண்ணாடியை எதிர்ந்துச்சு. அவர் தத்தளிக்கிறாரு, கண்ணாடி இல்லாம எங்க இருக்கும்னே தெரியாம. அப்ப அவங்க நினைச்சிருக்காங்க, சாமி எனக்கு இப்படி இந்த மாதிரி கண்ணாடி இல்லாம நாங்க வேற ஸ்பேர் கண்ணாடி கிடையாது, வேற எப்படி கூட்டு போறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க.
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திடீர்னு அலையில இது பண்ணிக்கிட்டே இருக்கா. அவரை உட்கார வச்சுட்டாங்க. இவங்களும் போய் என்ன செய்யறாங்க அப்படி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலையில வந்து அந்த கண்ணாடி பிரேம் வந்து அவங்க கையில தட்டுப்பட்டு இருக்கு, கிடைச்சிருச்சு. இந்த மிரக்கலை வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு கடல்ல இது நடக்குமாங்கிறது தெரியாது. இந்த மிரக்கல் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. நாங்க வந்து காலேஜ் படிக்கும் போதுல ஒரு டூர் போறோம். ஏன்னா நான் படிச்ச ஊர் பேரு தார்வாட். அது எங்க இருக்குன்னா கோவால இருந்து ஒரு 3 மணி நேரம். நாங்க படிச்சுட்டு இருந்த ஊர்ல இருந்து அது 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துல போய் அங்க போய் இருந்தோம். அங்க வந்து இங்க வாடகை சைக்கிள் இருக்கிற மாதிரி அங்க பைக் எடுக்கணும். அந்த பைக் எடுத்துட்டு போயிட்டு நாங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்னால எங்களுக்கு காசு ரொம்ப கரெக்டா கொண்டு போனோம். அந்த பைக்கு, சாப்பாடு, நைட்டு தங்குறதுக்கு, திரும்பி வர பஸ் சார்ஜ், இது மட்டும் தான் வச்சிருந்தோம். நான் நல்லா பீச்சில் போய் நல்லா கடலை பருப்பு அது சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோம். 2-3 பீச் வேற போயிட்டோம். திடீர்னு பார்த்தா ஒரு பீச்சில் படுத்து கிடக்க ராத்திரி 9:30 மணிக்கு என்னுடைய பைக் சாவி இருந்துச்சு, என்னோட ஃப்ரெண்டோட பைக் சாவி காணோம். நாங்களும் எங்கெங்க உட்கார்ந்துருந்தோமோ அந்த பீச்சில் உள்ள விட்டு தேடி பார்த்தா சாவி காணோம். அந்த சாவி வாங்கணும்னா ஒரு 700 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும் பைக்கு. காசு கிடையாது. அப்ப இந்த ஜிபே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப எனக்கு அந்த விஜிகா சொன்ன ஞாபகம், சாமி அந்த கண்ணாடி இது மாதிரி எனக்கு நீங்க மிரக்கல் தான் பண்ணணும், கட்டாயம் நீங்க எடுத்து கொடுத்தாதான் நாங்க இங்க இருந்து போக முடியும்னு நாங்க நாம சொல்லிட்டே இருந்தோம். இவங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அந்த சாமியை பத்தி தெரியாது, நாம பத்தி தெரியாது. அவன் என்ன பண்ணான், ஒரு இடத்துக்கு போய் நின்னா, கீழே குனிஞ்சு பார்த்தான், ஒண்ணுமே இல்லை. இப்படின்னு கைய உள்ள விட்டான், உள்ள இருந்து சாவி வருது. ஒரு உலகத்துல நடக்க முடியாத அதிசயம் அது. எடுத்து பிற போய் நல்லபடியா வந்துட்டான். இப்ப அவன் வந்து சாமி டிவோட்டி ஆயிட்டான். அது பிறகு அந்த ஒரு இன்சிடென்ட்ல இன்னைக்கு வரைக்கும் அவன் அமெரிக்கால இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அவன் அந்த நாமத்தை சொல்லிட்டு இருக்கான். அதுதான் நம்ம நாம சொல்றது. ஏன்னா சாமி என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, நாமத்தை சொன்னால் நடக்கும் என்று கூறி எல்லோரும் ஒரு 2 நிமிஷம் அந்த நாமத்தை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துவிட்டேன். யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராயா. யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜெய குரு ராயா. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार महाराज की, अन्नै देवी माता जी की.